பாஜக தலைவர்களைப் போன்று தமிழர்களை அவமதிக்கும் வகையில் ஆளுநர் என் ரவியின் செயல்பாடுகள் அமைந்துள்ளதாக பல்வேறு கட்சிகளின் எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி தொடங்கி நாட்டுப்பண்ணிலே நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வது என்பது நூறாண்டு கால தமிழர்களின் மரபு. வேண்டுமென்றே தமிழர்களை தேசிய அளவில் அவமானப்படுத்தக்கூடிய வகையிலே, தமிழர்களின் தேசிய உணர்வை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே, தமிழர்களின் மீது பாஜக ஆர்எஸ்எஸ் சங்பரிவார கும்பல் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிற அந்த வெறுப்பை வேறு வடிவத்திலே என் ரவி அவர்கள் உமிழ்ந்திருக்கிறார்கள். இது கடுமையான கண்டனத்திற்குரியது. மோசமான குற்றச்சாட்டு, ஒரு சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டு. அதை சொல்லிவிட்டு இன்றைக்கு அவர் வெளியேறிருக்கிறார். இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் அதை நாங்கள் வன்மையாக கண்டித்து இந்த சபையில் ஆளுநருடைய நடவடிக்கையை எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இவர் இதையே செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கிறது. பிஜேபி என்ன சொல்கிறதோ அதை சபையில் இவர் சொல்கிறார். பிஜேபியினுடைய பிரச்சாரகராக அவர் சபையை பயன்படுத்த முயற்சிக்கிறார் என்பதுதான் எங்களுடைய வலுவான குற்றச்சாட்டு. ஆளுநர்களை வைத்து புறவாசல் வழியாக அந்த மாநில அரசுகளுக்கு குடைச்சலை கொடுப்பதும், அதே போல மாநில அரசுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு இன்றைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றன. அவ்வாறு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கும் அதே போல தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிற தமிழக ஆளுநர் ரவி அவர்களை குடியரசுத் தலைவர் அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு விஷயத்தை எழுப்பி அதை அனுமதிக்க மாட்டார்கள், சபையின் மரபுப்படித்தான் சபை நடக்க வேண்டும் என்பதிலே அரசு உறுதியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு வெளிநடப்பு செய்வதற்கென்றே திட்டமிட்டு வந்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளுகிறோம். இப்படியே ஒவ்வொரு ஆண்டும் இதை செய்து இருக்கும் பொழுது அரசுக்கு ஆளுநர் தேவையா என்கிற எண்ணம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.